வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டஸ் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது சந்தன பிராப்திரஸ்து அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவியோட ரிவ்யூ தமிழ் டப்பிங்கோட பிரைம்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் மேல் இன்ஃபர்டிலிட்டியை மையமா வச்சு அமைக்கப்பட்ட ஒரு ரொமான்ஸ் டிராமா அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவர் வந்து ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவர் ஒரு பயங்கரமான இன்ட்ரோவர்ட் அப்படின்னே சொல்லலாம். எந்த பொண்ணு கிட்ட பேசுறதுக்குமே இவருக்கு ஒரு தயக்கம் இருக்கும். இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல நம்ம ஹீரோயினை ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன்ல வந்து ஒரு எக்ஸாம் சென்டர்ல டிராப் பண்றாரு. அந்த ஹீரோயின் மேல இவருக்கு ஒரு விதமான காதல் அப்படின்றது உண்டாயிருது. அண்ட் ஹீரோயினுக்கும் ஒரு கட்டத்துல இவர் மேல காதல் அப்படின்றது வருது. ஆனா ஹீரோயினோட அப்பாக்கு வந்து இந்த நபரை பிடிக்கவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். சோ இந்த காதலை பிரிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்றாரு. பட் அதை மீறி இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சோ கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளைக்கு அப்புறமாட்டு அவங்க கூட போய் தங்குறாரு. சோ 100 நாளுக்குள்ள இந்த கப்பலை வந்து பிரிச்சு தன்னோட பொண்ணை வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்ற மாதிரி அவரு யோசிச்சுட்டு இருப்பாரு. இந்த சிச்சுவேஷன்ல தான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அதாவது தன்னோட ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியா இருக்கு. அதனால வந்து குழந்தை பெத்துக்கிற சான்ஸ் கம்மி அப்படின்றது. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா மாமனார் பிரிச்சு கூட்டு போயிருவாரு அப்படின்ற ஒரு பயத்துல இந்த விஷயத்த வந்து வெளியே சொல்லாம தவிர்க்கிறாரு. சோ அந்த 100 நாளுக்குள்ள எப்படியாவது தன்னோட மனைவியை பிரெக்னென்ட் ஆக்கிடலாம் அண்ட் ஆல்சோ இந்த விஷயத்தையும் மறைச்சிடலாம் அப்படின்றதுக்காக அவர் என்னென்ன முயற்சிகள் எடுக்கிறாரு, டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆகுதுன்றதான் அந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயமே இந்த மேல் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணது அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ரேரான படங்கள் தான் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கு. உதாரணத்துக்கு தமிழ்ல வந்து கல்யாண சமையல் சாதம் அப்படின்ற படம் சொல்லுவேன். இந்த படம் எக்ஸ்ப்ளோர் பண்ணது அப்படின்றதுக்கு கண்டிப்பா பாராட்டுக்கள். அதையும் ரொம்ப ஹார்டரா இல்ல வந்து பயங்கர ப்ராக்ரஸிவாலாம் பேசாம ரொம்ப லைட்டர் நோட்ல சொல்லியிருப்பாங்க. பட் டு அன் எக்ஸ்டென்ட் அதுவுமே எனக்கு ஓகேவா தான் பட்டுச்சு அப்படின்னே சொல்லுவேன். அதே மாதிரி இதுல ஹீரோ கேரக்டர் பல விஷயங்களை சமாளிக்கிறாரு அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதாவது அந்த மாமனாரோட டார்ச்சரை சமாளிப்பாரு, இந்த விஷயம் வெளியே தெரியாம பார்த்துப்பாரு, அதே நேரத்துல ஒர்க்லயும் ப்ரெஷர் இருக்கு அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. சோ இது எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய ஒரு கேரக்டரை நீட்டா டிசைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஒரு ஜெனிவன் கேரக்டர் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்துல அந்த ப்ராப்ளம்ஸை கிரியேட் பண்ண விதம் அப்படின்றது பெரிய லெவல்ல இம்பாக்ட்ஃபுல்லா இல்லை அப்படின்னே சொல்லுவேன். உதாரணத்துக்கு அந்த 100 நாளுக்குள்ள இது நடக்கலன்னா என்ன ஆக போகுது? ஒண்ணுமே இல்ல. அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் இந்த படம் பார்க்கும்போது இருந்துச்சு. அதே மாதிரி அந்த மாமனார் பண்ணக்கூடிய நிறைய டார்ச்சர்ஸ் அப்படின்றதுமே வந்து பயங்கர ஆர்டிபிஷியலா இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். ஆல்சோ நிறைய விஷயம் இவங்க கன்வீனியன்ட்டுக்கு எழுதின மாதிரி இருந்துச்சு. உதாரணத்துக்கு இப்ப இந்த மாமனார் இந்த விஷயத்த வந்து இவர்கிட்ட சொல்றாருல்ல, இதை வந்து அவங்க மனைவி கிட்ட சொல்றதுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது. ஆனா அவர் ஏன் பண்ணல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதே மாதிரி இந்த உண்மை வெளியே தெரியக்கூடிய அந்த தருணம் இருக்குல்ல, அந்த தருணம் அப்படின்றதுமே வந்து ஒரு மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லா இன்க்ளூட் பண்ண ஒரு தருணம் மாதிரி தான் இருந்துச்சு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் ரொம்ப ஆர்டினரியா இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். பட் ஓவரால் ஒரு டைம் பாஸ்க்கு பாக்குற மாதிரியான ஒரு காமெடி படம் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.75 அவுட் ஆஃப் 5. டைம் இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் சில இன்டிமேட் சீன்ஸ் இருக்கு. அண்ட் இந்த படம் பேசக்கூடிய டாபிக் வந்து அடல்ட்ஸ்க்கு தான். ஸோ மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.